Welcome all of you to my video. This video we are going to see chapter 5 coordinate geometry example 5.17. Find the equation of a straight line passing through 5,7 and is parallel to x axis parallel to y axis. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க வச்சிருக்காங்க. 5,7 என்ற பாயிண்ட் வழியாட்டு பாஸ் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கோஆர்டினேட்ஸ் வரைஞ்சிக்கலாம் நம்ம கிராஃப் மாதிரி. ஸோ நம்ம 5,7 எக்ஸாக்ட்லி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஒரு 5 இருக்கட்டும், இங்கே 7 இருக்குன்னு வச்சுக்கோங்க. y axis 7. ஸோ இந்த இடத்துல இருக்குது. இதுதான் 5,7 அப்படி இருக்குன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் என்னது? இந்த லைன். அப்போது இதுக்கு பேரலல் ஆகக்கூடிய லைன் என்ன சொல்லுவீங்க? இந்த லைன் தான் பேரலல். சேம் ரைட். அதாவது அந்த லைனை தொடாமல் ஸ்ட்ரெயிட்டாக போகணும். தட் இஸ் ஏ பேரலல் லைன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போகக்கூடியதான் ஒரு பேரலல். ஸ்லோப்பே இருக்காது பேரலல் லைனுக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக அழகாக போகும். ஸோ இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல 5 இருக்குது, 4 3 2 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல 1,7 2,7 3,7 4,7 5,7 6,7 7 அப்படி தான் போகும். இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிங்கன்னா 7 சேஞ்சே ஆகாது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் கேட்டிருக்காங்க. நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் பேரலல் ஆகி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எக்ஸ் ஆக்சிஸ் நேராக எடுத்துருக்கோம். எக்ஸ் ஆக்சிஸ் நேராக போட்டிருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5,7 அந்த இடத்துல 7 சேஞ்ச் ஆகலை. ஸோ அதனால் எது உங்களுக்கு சேஞ்ச் ஆகலையோ அதோட கோஆர்டினேட்ஸ் வச்சு எழுதணும். த ஈக்குவேஷன் ஆஃப் ஏ ஸ்ட்ரைட் லைன் விச் is parallel to x axis is என்னன்னு கேட்டிங்கன்னா y is equal to 7. இதான் ஈக்குவேஷன். ஸோ எது வந்து உங்களுக்கு பேரலில் போட்டு பாருங்கள். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் பேரலில் இந்த மாதிரி லைனு இதான் எக்ஸ் ஆக்சிஸ் பேரலில் இருக்குன்னா இந்த மாதிரி தான் வரணும். எக்ஸ் ஆக்சிஸ் நேராக அந்த பாயிண்ட்டில் டச் ஆகி வரணும். ஏன்னா பாசிங் த்ரோ அந்த 5,7 கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் அப்படியே ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரோ 5,7 விளையாட்டு பாஸ் ஆகக்கூடிய லைனாக தான் இருக்கணும். அதனால பார்த்துக்கோங்க 5,7 விளையாட்டு பாஸ் ஆகக்கூடிய ஒரு லைனாக தான் இருக்கணும். ஸோ அதனால் அது 5,7 விளையாட்டு பாஸ் ஆகுது. எக்ஸாக்ட்லி எக்ஸ் ஆக்சிஸில் பேரலாக இருக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ் பேரலாக இருக்கணும்னா இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். இதுக்கு வந்து பேரலாக இருக்கணும்னு சொன்னாச்சுன்னா நம்ம இப்படி தான் வரைஞ்சாகணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்னா இந்த மாதிரி போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ உங்களுக்கு செகண்ட் கொஸ்டின் வந்து பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஒய் ஆக்சிஸ் பேரலல் என்னது? இதுதான் ஒய் ஆக்சிஸ், இதுக்கு பேரலல். ஸோ 5,7 இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி போகும்னா இந்த மாதிரி போகும். இந்த மாதிரி தான் பேரலல். இந்த மாதிரி போகிறது தான் உங்களுக்கு வந்து ஒய் ஆக்சிஸ் பேரலல். ஸோ இந்த பாயிண்ட் வேறு நம்மளுக்கு வந்து 5,7. ஸோ ஒய் ஆக்சிஸ் பேரலாக இருக்கணும். அதே நேரத்தில் என்ன விஷயம் பார்க்கணும்? அந்த 5,7 விளையாட்டா பாஸ் ஆகுதுன்னா ஸோ அதாவது ஒய் ஆக்சிஸ் பேரலல்னால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன். எக்ஸ் ஆக்சிஸ் பேரலல்னால இந்த மாதிரி போகும். இந்த மாதிரி ஒய் ஆக்சிஸ்னால இப்படி போகுது. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டை பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல உங்களுக்கு 5 இருக்குது, இந்த இடத்துல 4,5 அப்படி தான் வரும். பட் இங்கே எது சேஞ்ச் ஆகாது? 5 சேஞ்சே ஆகாது. ஏன்னா அது இந்த இடத்துல தான் இருக்குது எக்ஸ் ஆக்சிஸில். இதுதான் சேஞ்ச் ஆகும். இது 7 இருக்குன்னு, இது 7 எக்ஸாக்ட்லி. நான் போட்டிருக்கிறது 7 6 5 4 3 2 1ன்னு சொல்லிட்டு அது வந்து என்ன ஆகும்? இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஒய் ஆக்சிஸ் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் என்ன சொல்லலாம்னா ஒய் ஆக்சிஸ் விளையாட்டு பாஸ் ஆனாலும் நம்மளுக்கு வந்து இந்த 7 வந்து சேஞ்ச் ஆகும், ஆனால் 5 சேஞ்ச் ஆகாது. ஸோ அதை இது சேஞ்ச் ஆகலையே அதை வச்சு எழுதணும். ஸோ த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரோ ஒய் ஆக்சிஸ் parallel to equation of a straight line which is parallel to through y axis is x is equal to 5. ஸோ இது ரெண்டாக உங்களுக்கு தேவையான ஈக்குவேஷன்ஸ். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் காமெண்ட்ஸ் சொல்லி கேளுங்க. தேங்க்யூ.